இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே கோபி இந்த மாதிரி ராதிகா தனக்கு சரியான நேரத்துல வந்து உதவி செய்யல. தனக்கு தேவையான நேரத்துல ராதிகா தன்னோட பக்கத்துல இல்லன்ற கோவத்துல ராதிகா கிட்ட இதுக்கப்புறமா நான் கொஞ்ச நாளைக்கு உன்னை பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியான்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்ட ராதிகா, ஓ ஏங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் எதுக்காக வரலன்ற ரீசனை சொல்லிட்டேன்ல. அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நான் ஏதோ நீங்க குடிச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காக தான் ஃபோன் பண்றீங்க நெனச்சுட்டு தான் அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணல. ஆனா, அது என்னோட தப்பு தான். நான் அத ஒத்துக்கிறேன். ஆனா, அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா சொல்ற மாதிரி, நான் உங்க மேல அக்கறைலாம் இல்லாமலாம் நேத்து உங்கள பார்க்க வரல. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பார்க்கவும் விடலன்றத நான் உங்ககிட்ட எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஆனா கோபியோ ராதிகா பேசுறத கொஞ்சம் கூட கேட்கிற மனநிலைமையிலேயே கிடையாது. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ராதிகா, இதுக்கப்புறமா எதுவுமே நம்ம பேச வேண்டாம்னு சொல்ல. ஆனா ராதிகாவோ தயவு செஞ்சு நான் பேசுறத மட்டுமாவது கேளுங்க. ஏன்னா இதுல என் மேல தப்பு இருக்குன்றத ஒத்துக்கிறேன். ஆனாலும் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தனியா பேசினா எல்லாமே சரியாயிடும். அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரேன். ஆனா பக்கத்துல இருந்த ஈஸ்வரியும் எங்க ராதிகா கோபிய பார்த்து தனியா பேசிட்டான்னா, அவங்களுக்குள்ள இருந்த சண்டைலாம் முடிஞ்சு அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்ற பயத்துல அவங்க ராதிகா பேச வர்றத குறுக்கவே தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம, அதான் என் பையன் சொல்லிட்டான்ல, இதுக்கப்புறமாவது எதுக்காக நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே அவனுக்கு ஆப்பரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நீயும் இப்போ அவன டென்ஷன் ஏத்துற மாதிரி பேசுனான்னா, அதனால அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீ இங்கருந்து வெளிய கிளம்பி போறியான்னு சொல்ல, உடனே ராதிகாவும் என் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு, நீங்க சொல்றத கேட்கணும்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷா சொல்ல ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு பக்கத்துல அந்த கோபியும் ரொம்பவே கோவத்தோட, "முதல்ல இங்கருந்து கிளம்பு ராதிகா. இதுக்கப்புறமா நீ ஏதாவது சொன்ன, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க என்னோட அம்மான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிக்க, அப்ப இத பார்த்துட்டு பக்கத்துல இருந்த இனியாவும், "அப்பா கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம இருங்க. உங்களுக்கு இப்பதான் ஆப்பரேஷன் முடிஞ்சிருக்கு. அதனால ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா கோபிக்கு ஏதோ ஆகுற மாதிரி தெரியுது. உடனே இத பார்த்துட்டு பதறி போன செலியனும் உடனடியா டாக்டரையுமே, நர்ஸையுமே அங்க அழைச்சிட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, டாக்டர்ஸ் இப்பதான் இவங்களுக்கு ஹார்ட் ஆப்பரேஷன் நடந்திருக்கு. அதனால இப்போதைக்கு நீங்க இவங்கள டென்ஷன் படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே இத கேட்டுட்டு ராதிகாவும் ரொம்பவே சோகத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருந்த ஈஸ்வரியோ ராதிகாவோட மனச எப்பவும் போலயே காயப்படுத்துற மாதிரி உன்னால தான் இப்ப என் பையன் இந்த நிலைமையில இருக்கான். ஏன் இதை விட மோசமான நிலைமைக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியா என்னன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க உடனே ராதிகாவும் தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த வார்த்தையும் என்ன சொல்லிடாதீங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போக ஆனா இந்த பக்கம் கோபியோ ரொம்பவே சுயநலத்தனமா ராதிகாவ பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம ஈஸ்வரி கிட்ட, "அம்மா பாக்கியா எங்கம்மா? நான் அவள பார்க்கணும்." அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும், "பாக்கியா இங்க இல்லப்பா. அவ வந்து வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்புறமா வருவான்னு" சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிக்க ஆரம்பிக்க, ஆனா கோபியோ, "என்னால இந்த விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதும்மா. என்னதான் பாக்கியா என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாலும், அவளுக்கு இன்னுமே என் மேல கோபம் இருக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி மோசமான காரியங்கள பாக்கியாவோட லைஃப்ல பண்ணியிருக்கேன். ஸோ அத மறக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் நான் இப்போ மனசார பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அவள என்ன பார்க்கறதுக்காக இங்க வர சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்ட உடனேயே ஈஸ்வரி, என்னதான் கண்டிப்பா பாக்கியா வரமாட்டேன்னு சொன்னாலும், எதுக்கும் ஒரு தடவ கேட்டு பார்க்கலாம். அப்படி இல்லன்னா கோபியையே பேச சொல்லலாம்னு சொல்லிட்டு கோபியோட முன்னாடியே நின்னு பாக்கியாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கோபி அவங்கள பார்க்கணும்னு சொன்ன விஷயத்த சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும் எப்பவும் போலயே நான் இதுக்காக அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமைய நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவங்கள கவனிச்சுக்கணும்னா ராதிகா கிட்ட சொல்லுங்க. அவங்க அவங்களோட புருஷன நல்லா கவனிச்சுப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த விஷயத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ண போக, ஆனா அப்ப கரெக்ட்டா பக்கத்துல இருந்த கோபியும், ஈஸ்வரியோட முகத்த பாத்து பாக்கியா என்ன சொல்லியிருப்பாங்கன்றத புரிஞ்சுகிட்டு, "குடுங்கம்மா நான் பாக்கியா கிட்ட பேசுறேன்னு" சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஃபோன வாங்கி, "பாக்கியா" அப்படின்னு சொல்ல உடனே கோபியோட குரல திடீர்னு கேட்ட பாக்கியாவும் ஒரு நிமிஷம் ஆஃப் ஆக, ஆனா கோபியோ இந்த மாதிரி நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னை நேரடியா பார்த்து ஒரு விஷயத்த கேட்கணும். அதனால என்ன தயவு செஞ்சு பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா பாக்கியாவோ இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்க, ஆனா கோபியோ என்னால இப்போ உன்னை பார்க்க வர முடியாது. ஏன்னா என்னோட நிலைமை அப்படி இருக்கு. ஆனா நான் உன்னை கண்டிப்பா பார்த்து ஒரு விஷயத்த கேட்கணும். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பார்க்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி பேச, உடனே இதை கேட்ட உடனேயே பாக்கியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கோபியை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்ல உடனே கோபியும் என்ன பாக்கியா வந்தது வராதுமா நான் எப்படி இருக்கேன்னு கூட நீ விசாரிக்காம இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கியாவும் பார்க்க நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்லையுமே விசாரிச்சுட்டேன், இதுக்கப்புறமா நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட அத பத்தி எதையுமே கேட்டுக்கலாம்னு சொல்ல, உடனே இத கேட்ட கோபியும் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, "அப்பன்னா நீ என் மேல இன்னுமே அக்கறையா தானே இருக்க?" அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும்,
கோபி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும், அத பத்தி கண்டுக்காம, "முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்ல உடனே கோபியும், "சரி பாக்கியா, நான் என் மனசுல இருக்க விஷயத்த உன்கிட்ட சொல்லிடுறேன்னு" சொல்லிட்டு, "நம்ம இதுக்கப்புறமா சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட, உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன பாக்கியாவும் கோபி கிட்ட, "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும், "நான் இதுக்கப்புறமா உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் பாக்கியா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பாக்கியா செம்ம கடுப்போட கோபிய மொறச்சு பார்த்துட்டு இருக்காங்க.